மாலை வணக்கம் மக்களே. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT டை நம்பர் 14க்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அஹமதாபாத் APL பைப்பர்ஸும் PBG புனே ஜாக்வார்ஸும் இன்னைக்கு கோவா மைதானத்துல ஒரு மோதல் போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டியா இருக்காங்க. இப்போ ஆளாளுக்கு ஒரு சைன் காட்டுறாங்க, நம்மளும் ஒரு சைனை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட தான் இப்போதைக்கு புனே வராங்க போல. ஓகே, அவங்க முடிவு பண்ண சிக்னேச்சர்ன்றது முடிவு பண்ணிட்டாங்க. சூப்பர்மா. ஸோ மொத்தத்தில் வந்து ஜம்முன்னு ஒரு ஆட்டத்தை கொடுக்கறதுக்காக PBG புனே ஜாக்வார்ஸ் உள்ள வராங்க. சிம்பிளா ஒரு வணக்கத்தை வச்சிருக்காங்க. பேரு பெருசா இருக்குங்க, அஹமதாபாத் APL பைப்பர்ஸ். ஆனால் பர்ஃபார்மன்ஸ்ல இதுவரைக்கும் ஒரே ஒரு டை தான் ஜெயிச்சிருக்காங்க. அவருக்கு ஃபார்ம் இன்னும் வரல, அதாவது நிறைய போட்டிகள் ஜெயிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்குது. பட் அந்த ஷாட் வந்து டெரிஃபிக், பாத்துக்கிட்டே இருக்கலாம். தன்மையானவர்னா இவர் அதுக்கு மேல யாரையோ சுட்டி காமிக்கிற மாதிரி இருக்கு. எனிவே ஏங்க உண்மையா சொன்னா என்னங்க எப்படி பொசுக்குன்னு. முதல் பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் அவருக்கு தான். முதல் புள்ளி அந்த சர்வ் எதிர்பார முழுசா வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைப்பாரு. எக்ஸாக்ட்லி. யூசுவலா வந்து பிரித்திகா பவாரோட டபுள்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. இப்ப வந்து அவருடைய இடத்தை அனிருபன் கோஷ் எடுத்திருக்காரு. ஏட்ரியனுக்கும் பேக்கர் ரொம்ப பிடிக்கும் போல. ஆனால் ஒரு கம்பேக் பின்தங்கி இருந்த ஸ்நேகித் மேல ஏறி இருக்கார். பட்டர்ஃப்ளை டைம்ஸ் இருக்கும், 3 கேம்ஸ் ஆடி ஆகணும். அற்புதம், நல்ல வேகம். இந்த சீசன் ஒரு டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. என்ன மாதிரி ரிட்டர்னுங்க, தீயா அம்சாரு. பேக் டு பேக் வினர்ஸ் ஃபார் ஏட்ரியன். அவருக்கு சவால் என்ன, ஒரு ஃபாரின் பிளேயரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாரு. பட்டர்ஃப்ளை UTT7ல அட்டகாசமா ஆடுறாருங்க. ஃபார்முக்கு வந்துட்டாருங்க, புடிச்சாரு, மீட்டரை புடிச்சாரு. எக்ஸாக்ட்டா ஏட்ரியன் சூடா சுவையா போயிட்டு இருக்கு. ஃபேண்டாஸ்டிக், பிரில்லியன்ட், அன்ஸ்டாப்பபிள் ஏட்ரியன் இப்போதைக்கு. இந்த மேட்ச் அவர் ஜெயிக்கிற பட்சத்தில் இதுக்கப்புறம் எல்லாம் 11-8 கேம் 2 அஹமதாபாத். முதல் கேம் அழகா ஏட்ரியன் ரசன்போஸ் எடுத்திருக்கார். அவரோட அந்த ஃபோர் ஹேண்ட் ஸ்நேகித்துக்கு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. இன்னும் 2 கேம் இருக்கு, யார் எடுக்கறாங்கன்னு பார்த்து எடுக்க முடியும். அதுதாங்க UTTல முக்கியம். One love. ஏங்க திரும்ப திரும்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். சர்வ் போடுறாரு, இவரு பின்றாரு. ஒரு தடமும் வந்து நீங்க ஏட்ரியனோட அந்த ஃபோர்னருக்கும் படுத்துறாரு ஸ்நேகித்த. 1-5 பட்டர்ஃப்ளை டைம் அவுட். டைம் அவுட்ட புயல் வேகத்துல எடுத்திருக்காரு. இதுல என்னங்க கிளியரா சொல்றேங்க நான் அப்படின்ட்டு. PB தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாப்ல. நான் கூட PBG புனே ஜாக்வார் சொல்றான்னு நினைச்சேன். இல்ல அபிநந்த் அப்படினாரு. அப்புறம் ஸ்டார்ம் இஸ் டேக்கன். நீங்க பாத்தீங்கன்னா பேரலா வரும் எட்ஜுக்கு. இங்க பாருங்க, நீங்க அடிச்சீங்கன்னா அந்த ஸ்பின்னுக்கு எங்க போகுதுன்னா வெளில தான் போகும். எக்ஸாக்ட்லி அவரோட சர்வர் ரீட் பண்ணவும் முடியல. அட்டாக் பண்ணியே தீருவேன். நீங்க பாடி லாங்குவேஜே பார்த்தாலே ஸ்னேஹித் கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி இருக்குது இல்ல, ஒரு 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 புல்லிஷா இல்ல. அது ஒரு சோ இட்ஸ் கோட் பி டஃப். 11-6 கேம் 2 அஹமதாபாத் APL பைப்பர்ஸ். ஏட்ரியன் பக்கம் போயிருக்கு. 2 out of 2 கலக்கி இருக்காரு. முதல் கேமோட இரண்டாவது கேமை சுலபமா ஜெயிச்சிருக்காரு. இந்த பெல்ஜியம் நாட்டு வீரர் சென்ட்ரலாவையும் ரீட்டன் பண்ண நினைப்பாங்க, ஆசைப்படுவாங்க. என்னங்க இது 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. பெரிய அளவு தோல்வி கிடையாது. மக்களே, டை தோக்குறத விட தோக்குறது ஜெயிக்கிறதோட முக்கியமான விஷயம் எவ்வளவு பாயிண்ட் ஒரு டைல் எடுக்கிறீங்க. ஈட்ட தட்டும் போது அவரு தான் வாடா தம்பி அப்படின்ற மாதிரி தட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஆனா நிச்சயமா தட்டலாம். வெறித்தனமா ஆடுறாருங்க. எப்படி செட் பண்ணாருன்னு பாருங்களேன். சர்வ் அவருது, திருப்பி அன்சாப்ல கொடுத்தாச்சு. பேக் ஹேண்ட்ல 3 வந்து அவர் இந்தியன் பிளேயர்ஸ். அது அவர் முடிவு பண்ண முடியாது, அப்படி அமையுது. நிச்சயமா டைம் அவுட். அதுதான் அவங்க கையில இல்ல. இதுலயுமே இப்போதைக்கு லீட்ல இன்டராக்ட் பண்ணணும், அதுதான் குவாலிஃபிகேஷன். அப்படிதான். 5 all. பரவாயில்லைங்க. இப்பதான் கொஞ்சம் சவுண்ட் வருது இல்லையா வெளியில. ஆடி இருக்கார், 2 ஜெயிச்சிருக்கார். அப்பா கொஞ்சம் சவுண்ட் வருது. லைவா இருக்கார் ஆளு. பேஸ் லைன்ல பிளேஸ் பண்ணாரு.
கிடைக்குங்க. 2 பாயிண்ட் லீடு. 10-8 லீட் பண்றாரு ஸ்னேஹித் சுரவாஜுலா. நிச்சயமா கிடைக்கும். ஏதாவது இன்ஜுரி எல்லாம் வந்ததுன்னா நாக் அவுட் அரவுல கூட இறங்கலாம்ல. 11-8. Game 2 PBG Pune Jaguars. Glorious way to win the game. எக்ஸாக்ட்டா மேட்ரிக்ஸ் ஷாட் கடைசில போட்டாப்ல. எதிர் கார்னர்ல அழகா பிளேஸ் பண்ணாரு. ஒரு ஆறுதல் பரிசா அந்த ஒரு கேம் கிடைச்சிருக்கு. அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட். அட்டகாசமான வீரர்கள். வாட் a way. மக்களே 11-8 11-6 முதல் 2 கேம்ஸ் ஏட்ரியன் ஜெயிக்கும் போது பிபிஜி புனே ஜாகுவார்ஸை சேர்ந்த ஸ்னேஹித் சுரவாஜுலா 3வது கேம். மக்களே அடுத்தது தியா சிக்லே vs சோஃபியா பொல்கோனோவா. அவங்கள மாதிரி ஒரு நல்ல பக்கம் இல்லவே இல்லைங்க. அந்த ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றீங்களேப்பா எல்லாரும். ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் வேணுங்க. சோஃபியா பொல்கோனோவாக்கு இன்னும் அந்த போறாங்க வேகமா. என்னங்க அதே மேட்ச் ஐகாக்கு எதிராக எப்படி விளையாண்டாங்களோ அதே மூட்ல கண்டினியூ பண்றாங்க சோஃபியா. ஹோப்சிக் ஆயிட்டாங்களா? இல்லைங்க, எனக்கு அப்படி தோணல. என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் டிடி ஆட முடியாதுன்னு கிடையாது. அதுவும் ஒண்ணு இருக்கு. அப்சல்யூட்லி நீங்க டேலண்ட் இருந்தீங்கன்னா அற்புதமான வின்னருங்க தியா சிக்லேக்கு. தெரிக்கிற குனிஞ்சு ஓடி ஆடி விளையாடுறது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு சர்வுக்கு நீங்க குனியணும். எக்ஸாக்ட்டா. இப்ப பாருங்க, அதாவது தியா என்ன பண்றாங்கன்னா கெஸ் பண்ண வைக்கிறாங்க என்ன நடக்குது. இப்பதாங்க ரேலி வர ஆரம்பிக்குது. ரேலி வர வர வரதான் சோஃபியாவோட பாயிண்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாப்போம். இதுதான் எதிர்பார்க்கறாங்க. ஒரு டிராப் ஒன்னு வச்சுட்டு வேகமா ரிட்டர்ன் பண்ண. அண்ட் முதல் கேம் வந்து ரொம்ப சுலபத்துல தியா சிக்லே இங்க எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் 2 பேரும் ஆனதே கிடையாது கௌதம். முதல் முறையா தியாவும் சோஃபியாவும் மோதுறாங்க. அக்ரெஷன் ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் ஞாபகத்துக்கு வரும். கொஞ்சம் எதிர்பாராத விதம் சோஃபியா இப்ப என்ன அடிச்சுன்னு பாருங்க. ஒரு மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ள போன மாதிரி இருக்கான். செதற அடிச்சாங்க. 3-0 தோக்கடிச்சாங்க. மேபி அதிகமா ஆட்டதா இருக்கலாம். இது வரைக்கும் அந்த ஆட்டத்தை பார்க்க நீங்க சொன்னது முக்கியமான ஒண்ணு. டேபிள் தான் அவங்களோட கேமுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் முழுக்க லேண்ட் பண்றது எல்லாமே சோஃபியா கொண்டு போய் லாங்லயே வைக்கிறாங்க. நீ போ பின்னாடி எடு அப்படின்னு உசிப்பு விட்டாங்க சோஃபியாவை. புரிஞ்சிருச்சு. அதாவது நீங்க ஒரு நல்ல பிளேயரா இருக்கீங்கன்னா எல்லா மேட்ச்லயும் இப்படிதான் இருக்குது. அவர் பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறவர் இல்லையா? அற்புதங்க. கொஞ்சம் அந்த பந்து வாக அமைஞ்சது. சொல்ல போனா அதிகமான பவுன்ஸ் இருந்துச்சு. பட் அச்சாரு பாருங்க அந்த இடத்துல. குழந்தைக்கு அம்மாவோட குரல் கேட்காம இருக்குமா? கேட்டுருச்சுகள் இருக்கு இல்லைங்களா? மனசுல ஓடும் தியாவோட மனசுல. அற்புதம். அதாவது பேஸ் லைன்ல இருந்தாலும் அதை திருப்பி அனுப்ப முடிஞ்சது அவங்களால. கரெக்டா ஜட்ஜ் பண்ணாங்க. கோல்டன் பாயிண்ட். ரெண்டு நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் இங்க ஆடிட்டு இருக்கும்போது வரக்கூடிய விஷயம் கோல்டன். சோஃபியா இந்த கேம் எடுக்கிறாங்க. அதன் காரணமா டிசைட் இருக்க போது இந்த ஒரு மேட்ச் ஹீட்டான மேட்ச்ங்க. முடிச்சிருக்கலாம்னு நினைச்சாங்க தியா. கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. கொஞ்சம் இம்பல்சிவா ஆடுறாங்க குரூஷியல் பாயிண்ட்ஸ். ஆனா அது நேச்சர் ஆஃப் த கேம். அவங்க கொஞ்சம் வித்து இருக்குது. பிபிஜி புனே ஜாகுவார்ஸ் 2. இத தியா ஜெயிச்சாங்கன்னா 3 ஆகும். முதல் பாயிண்ட் தியா சிக்லேக்கு. ஸ்னேகித்தை பாக்குறீங்க. மூவ் ஆகும்போது அது ஒரு சிக்கலாவும் மாறுது. தன்னுடைய கிளாஸை காண ரொம்ப முயற்சி பண்ணி எடுக்கிறதுலாம் சர்வசாதாரணமா அடிக்கிறாங்க பாருங்களேன். எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு வந்து அந்த 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 ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த டேபிளே அவங்களா கண்ணுக்கு மட்டுமே. என்னென்ன கலர்ஸ் அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். மக்களே அந்த வேகத்துல கண்ணை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பால் மேல கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். ரியாக்ஷன் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள் டென்னிஸ்ல. இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். சிண்ட்ரலா தாஸ் இவங்க தான் 5 பேர் பெண்கள் பிரிவுல. வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சோஃபியா. யசஸ்வினி கோர்படே.
இதெல்லாம் அடிச்சு முடிக்கணும்னு நினைச்சாங்க. அடடே கோல்டன் பாயிண்ட் வருதா இன்னைக்கு? வரட்டுங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஃபேண்டாஸ்டிக் பாயிண்ட்க்கு இது. நல்லங்க மிக்ஸ் டபுள்ஸ்ல அடுத்தது அனிர்பன் கோஷோட அவுட். பிரஷர் வேலை செய்யுது. ஆஹா கோல்டன் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து இது 50-50 சான்சஸ் ரெண்டு பேர்த்துக்கும். தியாவோட சர்வ் பட் வந்தாச்சு மேட்ச். கோல்டன் பாயிண்ட். நான் அதிரடியான வின்னருங்க. வளர்ந்துட்டாங்க சோஃபியா. ரொம்ப கம்போஸ் இல்ல, அவ்வளவு டென்ஷன். ஆஹா இவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்தோம். அந்த சோஃபியாக்கான வெற்றி வந்து சேர்ந்திருக்கு. ரொம்ப டிசப்பாயிண்டா இருப்பாங்க நிச்சயமா, ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தியா சிட்லே. இருந்தாலும் இந்த ஒரு போட்டியும் அவங்களுக்கு தோல்வியில முடியுது. அண்ட் சோஃபியா meant a lot to her. So entire team congratulate பண்றாங்க சோஃபியா போல்கனோவா from ஆஸ்திரியாவை. பட்டர்ஃப்ளை UTD சீசன் 7 பரபரப்பா போயிட்டு இருக்கு. செலிப்ரேட் பண்றதெல்லாம் வந்து இப்பதான் பாக்குறோம். பட் ஆல்சோ சோஃபியாவுக்கும் ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். ஏன்னா நேற்று நைட்டு லேட்டா விளையாடுனாங்க. திருப்பி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டை. அண்ட் அவளுக்கும் ஷீஸ் கான் த்ரூ மல்டிபிள் சர்ஜரிஸ் அண்ட் ரீஹாப்ஸ். ஸோ அதனால இந்த ஒர்க் லோடும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு போகணும். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து அவங்க தியாச்சில இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. ஸோ எப்படி ஆடுவாங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு பசிலா இருந்திருக்கலாம். ஆமா, அது ஜெயிச்சதை விட the manner of his victories இல்ல. ஆமா ஆமா, அது ரெடி ஆடி. ஆமா, 3-4 இங்க அனிர்பன் பெங்களூர்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது 14 இயர்ஸ்க்கு முன்னாடி 14 இயர்ஸ் முன்னாடி. அப்போ வந்து சின்ன பையன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான நம்பர் 1 இன் அண்டர் 14. என்னோட மென் செமிஃபைனல்ஸ் விளையாடுவான். அண்டர் 17 தள்ளி அண்டர் நேஷனல் சாம்பியன்ஷிப் நேஷனல் ரேங்கிங்ல பெங்களூர்ல. ஸோ அப்போதான் அது யூடியூப்ல இருக்கு அந்த ஒரு வீடியோவும். ரொம்ப குனிய தேவையில்ல, கரெக்டா இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஆஸ் அ டால் பிளேயர் இப்போ எனக்கு சின்ன வயசுல தான் பேட் மிஸ்டேக் கூட வெளில சொல்லிட்டு வந்திருந்தேன். நைட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்கணும், காத்தால சீக்கிரம். சூப்பர். ஃபர்ஸ்ட் பாருங்க அனிர்பன் ஃபுல்லா சார்ஜ் அப் டீமுக்கு போய் அப்படியே கபடி மாதிரி. ஆமாமா, எனக்கு அவரோட ஸ்பிரிட் ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே ஒரு துள்ளலோட இருப்பாரு. there is never a dull moment when he is around. சச்சின் ஷெட்டி அதே மாதிரி அந்த நம்மளோட அஹமதாபாத்துக்கு பாத்தீங்கன்னா சாண்டோஸ் வருஷம் வந்துட்டு இருக்காரு. என்னமா கை தட்டுறாரு. சௌரவ் செக்கர் இது மாதிரி ஒரு டேலண்டடான பிளேயர் யங்க ஜெனரேஷன் 2002 தோத்துட்டாரு. அப்பதான் டீம்ல செலக்ட் ஆகி வந்திருந்தாரு. ஸோ எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். அது அந்த இன்சைட் அவுட் அடிக்கிறது, அந்த சர்வ் அண்ட் ரிட்டர்ன், அந்த இடத்துல வந்து அது அவங்களுக்கு அது ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ பட்டர்ஃப்ளை டைம் அவுட், இந்த டைம் அவுட்ல 5-1. பட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அவரோட ப்ராக்டிஸ் பண்ணது. ஒரு 2022ல ஃபர்ஸ்ட் டைம் விடுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ்ல பாக்குறது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட். ஓகே அப்படின்னு அதெல்லாம் டேபிள் பின்னாடில இருந்தே அப்படியே ஜாலியா பண்ணிட்டு போவாங்க. நீங்க சொன்னது ஒரு எக்ஸலன்ட் பாயிண்ட். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கிளியரா இருக்கலாம். ரெண்டு பேரும் ஐ திங்க் ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி ஆகட்டும், ரெண்டு பேர்கிட்ட வந்து the discipline that they are able to கூட ஆடுறாங்க. நம்மளுக்கு அகைன்ஸ்ட் ஆடுப்பான். அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் ஏதாவது வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செகண்ட் கேம் சோஃபியா அண்ட் பாயஸ் ஜெயின் வின் பண்ணாங்க 11-6. ஸோ அஹமதாபாத் APL பைப்பர்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் கேமோட காம்பினேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து புனேக்கு அதிகமா பாயிண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ்ல அதிகமா லீட் எடுக்கணும். ஓகே முடிஞ்ச வரைக்கும் அதுல எடுத்துறணும். பாப்போம் செய்றாங்களான்னு. அனிர்பன் ஒரு ரிஸ்கியா ஒரு ஷாட்டுக்கு போனாரு, டேபிள மிஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி. அது தேவை இல்லையா? ரொம்ப அப்சசிவா அதை பத்தியே 24 ஹவர்ஸ் நினைக்கிறதும் ஒரு மாதிரி இதுவாயிடும்ல. நிறைய வாட்டி என்ன ஆகும்னா அந்த சொல்லிக்கலாம். சார் நீங்க படிக்கல எப்படி? ஆனா பிஎஸ்பில ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்ட், எத்தனை முறை நீங்க சீஃப் கெஸ்டா போயிருப்பீங்க. உங்க ஒய்ஜிபி உங்களை எத்தனை முறை அந்த மெடல் காமிக்கும் போது அவன் கேட்ட கேள்வி என்ன படிக்கிறேன்னு தான் கேட்டான். அந்த டைம் 2006 நான் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் பிளேயர். சீரியஸ் லெவல்ல ஆடி இருக்காங்களா அவங்க?
இப்போ கூட ஆடுறாங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜாப் தான். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. ஆடிட் அண்ட் டிஃபென்ஸ். அவங்க பேரு அவங்க பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ணிட்டு ஐ ஃபெல்ட் லைக் அதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெசிவா ஜெயிச்சிட்டாங்க. சோ தொடர்ந்து மூணாவது மேட்ச் ஜெயிக்கிறாங்க அஹமதாபாத் ஏபிஎல் பைப்பர்ஸ். கைத்தட்டல் மன்னன், அதாவது ஷரத் சொல்லியிருந்தாருங்க, அவர் பார்த்த நாள்ல இருந்து கைத்தட்டு வரான். அவர் கைத்தட்டுனது ஷரத் விளையாடுறதுக்கே கூட கொஞ்சம் ஒரு மாதிரி. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. இப்போதைக்கு மக்களே பயஸ் மற்றும் ஒமார் மோதும் போது பூனே பிளேயர்ஸ் கடிச்சாரு. அதுக்கப்புறம் ரிகார்டோ வால்டர்ட்டையும் லிலியன் பாதே கிட்ட தோத்துருக்காரு. ஆனா முதல் முறையா ஒரு இந்தியன் பிளேயரை ஃபேஸ் பண்றாரு பட்டர்ஃப்ளை UTT 7ல. சோ பாப்போம், இன்னைக்கு ஜெயிப்பாருன்னு தோணுதுங்க. டீமுக்காக செய்யணும் அவர். ஒமார் இல்லையா, இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். போவே முடியும். அவர் கூட ஆடுறது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணீர். அவங்க தோத்ததுக்கு இல்ல, ஐயோ டீமை நான் கைவிட்டனே, என்ன நம்பி இருந்தாங்களே. அவங்க தனியா ஆடினப்ப கூட அது ஒரு இண்டிவிஜுவலா போகும்போது கூட அவ்வளவு வருத்தம் இருக்காது. உங்களை மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, உங்க ஆப்ஷன்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு பொறுப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். இங்க பட்டர்ஃப்ளை டைம் அவுட். உங்களுக்கு வர அறிகுறி உள்ளவங்களுக்கு இத டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்றாங்க இந்த ஆக்டிவிட்டி. இப்படி அந்த லாங்ல இருந்து அவ்வளவு அழகா பிளேஸ் பண்றாரு. பயஸ் ஜெயினியும் நல்லா இருக்கு. சாண்டோஸோட கைத்தட்டல பத்தி ஒரு ஒரு இது தகவல் சொல்றாருங்க. என்னது? சாண்டோஸ் காலங்காலமா அப்படிதான் கைத்தட்டு வரான். UTT இப்படி கிடையாது, எப்போதுமே எங்க பார்த்தாலுமே அப்படிதான் கைத்தட்டு வரான். 9-6 மொத்தம் உயரத்துக்கு நான் நெதர்லாண்ட்ஸ் அப்படி இருக்கும், டென்மார்க் இருக்கும்னு நினைச்சேன். சவுத் சூடான் ஜெனட்டிக்கலி டிஸ்போஸ் கடகடன்னு வளருவாங்க. அந்த மலை பிரதேசம்ன்றது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு. முதல் கேம் 11-6 எஜிப்சியன் டீம் ஒமார் அசார் ஜெயிச்சிருக்காரு. வாய்ப்பே கொடுக்கல பயஜேனுக்கு. இது தேவைங்க. பிபிஜி ஒமாரோட எண்ணம். இப்ப லாஸ்ட் விமன் சிங்கிள்ஸ் வந்து பரபரப்பா போகுது. கிருத்திகா அண்ட் மணிகா பத்ரா கண்டிப்பா அவங்களோட ஒரு பழைய பஞ்சாயத்து வேற இருக்குது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல ரவுண்ட் ஆஃப் 32ல கிருத்திகாவை தோக்கடிச்சுதான் மணிகா வந்து ரவுண்ட் ஆஃப் 16 போனாங்க. ஓ, அப்ப அது திருப்பி கொடுக்கறதுக்கான அதாவது ஒமாரோட ஸ்டான்ஸே பாத்தீங்க, நீங்க அதை ரசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. பாருங்க, இப்போ ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. இதே நீங்க வந்து ஒரு கிரிக்கெட்ல ஒரு சிக்ஸர்னா அதை காட்டுறதுக்கு டைம் இருக்குல்ல. திருப்பி ஓடி வந்து ஒரு போற டிராபிக்லாம் இல்லாத ஏரியால போயிட்டு இவ்வளவு மக்கள் வராங்க, விளையாடுறாங்க அவ்வளவு மக்கள். 5-2 பட்டர்ஃப்ளை டைம் அவுட் எடுக்கிறது பயஸ். உங்களுக்கு தேவையான முறையில வாங்கிக்கலாம். இதுதான் தேர்ட் பால் அட்டாக், வெளில போயிடுச்சு. 7-3 இந்த மாதிரி தவறும் ஒமார் பயஸ் 2 தான். இந்த முறை பேக் ஹேண்ட் அவரை கை விட்டுடுச்சு, வெளில போயிடுச்சு. கண்ணு வச்சிட்டீங்க நீங்க. பேக் முதல் கேம் அவர் எடுக்க, இரண்டாவது கேம் இவர் எடுக்கிறதுக்கான முயற்சியில இருக்க. நல்ல ரிட்டர்னுங்க. ஆனா அதையும் வந்து திருப்பி அனுப்பிச்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு பயஸ். ஒமார் அசார் முதல் பிளேயரான யூனஸ் கிட்ட தோத்துட்டார். ஓ, இரண்டாவது கேம் எடுத்துட்டாருங்க. 1-all 11-7 இந்த மேட்சை லெவல் பண்ணிருக்காரு பயஸ் ஜெயின். சோ இந்த போட்டி, இந்த மேட்ச் டிசைடருக்கு போதுங்க. ஃபேண்டாஸ்டிக் கான்டெஸ்ட். இந்த கேமை ஜெயிச்சே ஆகணும் ஒமார், அப்பதான் டை வந்து அலைவா இருக்கும். இந்த கேம் இவரு பயஸ் ஜெயிச்சானா டை முடிஞ்சுதுங்க. 8-4 ஆயிடும். அங்க வந்து ஒரு கேம் மட்டும் எடுத்தா போதுன்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க, மணிகா. கரெக்ட். கிருத்திகா ஏதாவது பண்ண பார்க்கலாம். அதுக்கு எல்லாம் வாய்ப்பு இங்க ஒமார் ஜெயிக்கிறது. எப்பா இந்த பனானாவை வந்து நான் திருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ரவுண்டர் அவரு. அவரும் டிடி விளையாடுவாரோ? பட்டர்ஃப்ளை டைம் அவுட். ஒமார் அசார் அதாவது ரொம்ப ஒரு சாஃப்ட் பாயிண்ட் வாங்கிட்டாப்ல பயஸ் கிட்ட இருந்து. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்குள்ள வந்து பாக்குறப்ப இன்னும் நிறைய குழந்தைகள் விளையாட ஆசைப்படுவாங்க. அப்சல்யூட்லி ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்திருக்காங்க லீகுக்கு. அப்புறம் வந்து கௌதம் UTT மட்டும் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராஸ் ரூட்ஸ், அப்புறம் எக்ஸ்போஷர், ஃபாரின் எக்ஸ்போஷர் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு. பாஸ்கெட் பாலுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, டிடி டேபிள் டென்னிஸ்க்கு பாரம்பரியம் இருக்கு. ஓ, கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அந்த பாயிண்ட் பயசுக்கு தான். ஏன்னா இந்த ரிட்டர்ன் வேற லெவல் வேக பாத்துருவாங்க. நீங்க இன்னும் வருதா கோல்டன் பாயிண்ட்?
அற்புதங்க. நம்ம படாம போச்சுன்னு நினைச்சோம். ஆனா பாருங்க அந்த அந்த பிளேஸ்மெண்ட், அந்த ஷாட்ல நீங்க கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து அளந்து வைக்கிறாங்க. முடிச்சிட்ட. இந்த கேம் நான் எடுத்துக்கிறேன்ட்டாரு ஒமார் அசாத். PBG பிரில்லியன்ட், ஃபேண்டாஸ்டிக் மேட்ச். 5 பாயிண்ட் கம்பேக் கொடுத்தாரு பயஸ் ஜெயின். இருந்தாலும் நான் இந்த கேமை ஜெயிக்கணும், இந்த மேட்ச் ஜெயிக்கணும், சோ தட் இந்த டை வந்து உயிரோட இருக்கணும் கடைசி சிங்கிள்ஸ்க்கு முன்னாடி. டேபிள் டென்னிஸ் பவர்ட் பை ChatGPT. மக்களே, இன்னைக்கு டை 14ல கடைசி மேட்ச். அது எதுலன்னா ரவுண்ட் ஆஃப் 32 அட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024. நல்லா ஃப்ரெஷ்ஷா வராங்க இல்லையா தம்சம் பண்றதுக்கு. இப்போ அவங்க மண்ணுல போய் பிரித்திகாவை தோக்கடிச்சிருக்காங்க. நேரம் உட்கார்றாங்க இல்லையா, டயர்டாங்க லைட்டா. ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணும். 1-4. புயல் மாதிரி ஆடிட்டு இருக்காங்களே பிரித்திகா. நம்ம ஒரு பாப்கார்ன் கடை போட்டுருவோமா இந்த ஸ்டேடியத்துல இருக்கிறதுக்கு? உள்ள பிளேஸ் பண்ண முடியல. நிறைய புஷ் பண்றத பாக்குறோம். கேட்ச் புஷ்டாங்க பந்து. Butterfly timeout. பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? பிரித்திகா வான்ஸ் திஸ் மேட்ச் ஆக்சுவலா. ஓகே, பிரித்திகா பவார்டு வந்து பாண்டிச்சேரியில இருந்து புதுச்சேரியில செட்டில் ஆன ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ தமிழ் கனெக்ஷன் இருக்கு. அவங்க அப்பா ஒரு டிடி பிளேயர். உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. தோசை திருப்புறதுன்னு வச்சுக்கலாம், ஜாலியா இருக்கும். எதனால அதை பயிர் பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமும் வேற வேற ரப்பர் இருக்குங்க, வேற வேற விஷயத்துக்காக. ட்விடில் பண்ணி இன்னொரு பாயிண்ட் சர்வீஸ்லயே ஏமாத்துனாங்க. 2 point lead. That is 2 game points. அற்புதம். போய் ரீச் பண்ணு சொல்லிட்டு எதிர் பிளாங்குக்கு பந்து அனுப்பிச்சாங்க. முதல் கேம் மணிகா பத்ரா கைகளுக்கு. டை அஹமதாபாத் APL பைப்பர்ஸ்க்கு போகுது இப்போ. சூப்பர் கம்பேக். 3 புள்ளிகள் பின்தங்கி இருந்தாங்க மணிகா. ஆனால் கேம 11-8 ஜெயிச்சிருக்காங்க. சிறப்பு மணிகா. ஆனா வந்து அது பத்தாது. நாங்க வந்து 10-5 ஜெயிக்கிறோம் அல்லது 9-6 ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க மணிகா. எக்ஸாக்ட்டா இந்த ஷாட் வரப்போகுதுன்னு ஒரு ஆன்டிசிபேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு மணிகாவுக்கு. அதனாலதான் அவ்வளோ வேகமா பிரித்திகா திருப்பி அனுப்பும் போது அதை ரிசீவ் பண்ண முடிஞ்சது. டச்சு 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 டச்சுன்னு. நீங்க இந்த லாங் பிம்பிள்ஸ் யூஸ் பண்றது வந்து நாட் ஈஸிங்க. ஃபாஸ்ட் கேம் எடுக்க முடியாது உங்களால. அடிச்சு முடிக்க பார்த்தா அது நெட்ல பட்டு வெளில போறது அன்லக்கி. 5 புள்ளிகள் இப்போ பிரித்திகா பவார்ட் உங்க லீக்ல. ஆமா உங்களுக்கு. ஓ ஓ ஏங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்போது அடிச்சு முடிக்கிறத விட்டு போட்டு பொறுமையா கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒர்க் அதுல பிரச்சனை ஆகுது. ஆஹா, இது அப்படியே ஃபர்ஸ்ட் சோஃபியா கிட்ட. எக்ஸாக்ட்லி. அந்த கேம் வந்து சோஃபியாவோட கேம். ஐ மீன் சாரி. பாருங்க, ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேம், ஒரு பாயிண்ட் தான் தேவை மேட்சை ஜெயிக்க. நான் விட மாட்டேன்னு ஒரு போராட்டம். அந்த ஆங்கிளுக்கு பந்து வந்ததுன்னா தயாரா இருக்காங்க பிரித்திகா. பாருங்களேன், அங்க வந்ததுன்னா. ஆனால் சர்வ் வந்து அவங்க பக்கம் இருந்தாலும் கேம் அவங்க பக்கம் இல்ல. 11-7 மேட்சை வின் பண்றாங்க இந்த இடத்துல மணிகா பத்ரா. தொடர்ந்து 3 போட்டியை தோற்றிருந்த மணிகா நேத்திக்கு மணிகா ஜெயிச்சிட்டாங்கன்னா கௌதம் இந்த சீசன்ல பிக்கெஸ்ட் டை வின்னா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 9-6 அவங்க யூம் தோக்கடிச்சிருக்காங்க. இப்ப ஜெயிச்சா 10. தோத்ததை வந்து சிஸ்டத்துல இருந்து நீங்க டெலீட் பண்ணணும். சிஸ்டம் சரியில்லைங்க. அவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வச்சா. இதுக்கு முன்னாடியே ஒரு சான்ஸ் மணிகாவால முடிக்க முடியல. அவங்க இந்த பேன்கேக் ஷாட் மாதிரி ஆட பாக்குறாங்க, வேலை செய்ய மாட்டேங்குது. அடுத்ததுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அடிச்சு முடிக்கிறாங்க இப்போதைக்கு மணிகா. அவ்வளவுதான். போட்டு போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு சான்ஸ் இருந்துச்சு, அவங்க பேக் ஹேண்ட்ல ஆடிட்டாங்க. இல்லனா இது இன்னும் ஒரு ஷாட் கம்மியா முடிஞ்சிருக்கும். பட்டர்ஃப்ளை டைம் அவுட். மின்னல் வேகத்துல 5-1 லீடுக்கு கிடைக்கணுங்க. ஒரு கேம் கிடைக்கணும் அட்லீஸ்ட்.
இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வராங்கல்ல. இதுதாங்க பிரச்சனை. 9-8. எவ்வளவு பந்து அப்படியே பதமா வந்துச்சு உங்களுக்கு எடுக்கிறப்போ அவங்களால அந்த அவங்க சர்வ் பாப்போம். ஆடாடா 8-10. என்னம்மா வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பந்து எங்கேயோ அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க சிம்பிளா. Came to Ahmedabad APL Pipers. ஓ 3-0 சொல்றாங்களா? அம்மாவும் அக்காவும் எழுந்து கை தட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான வெற்றி. முதல் 3 போட்டிகளை இந்த சீசன்ல தோத்த மணிகா பத்ரா தொடர்ந்து 2 போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க. நேத்திக்கு ஜங்ஜியான், இன்னைக்கு கிருத்திகா பவார்.